இந்த உடல் என்பது எனக்கு ஒரு வாகனம் அப்படின்ற விழிப்புணர்வு இந்த உடலுக்கு மட்டுமே கொண்டு வர முடியும். மற்ற ஒரு சிங்கத்துடைய உடலாகட்டும், முயலுடைய உடலாகட்டும், இல்லை ஒரு ஆலமரமாகட்டும், ஒரு மலையாகட்டும், இவங்களுக்கு எல்லாமே ஒரு விழிப்புணர்வு என்பது இருக்குமே தவிர்த்த அனுபவம் என்பது இருக்காது. அனுபவபூர்வகமான ஒரு ஞானம் பெறணும் என்றால் மனித பிறவியில் மட்டுமே அது சாத்தியம். அதற்காகவே மனித உடல் என்பது மிக்க முக்கியமானது, புனிதமானது, உயர்ந்த ஒரு படைப்பு என கூறுவார். எல்லார்கிட்டையும் இருக்கு மனித உடல். ஆனால் சில பேருக்கு மட்டுமே இந்த விஷயங்கள் அனைத்தும் தெரியும். மற்றவர்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியாது. எப்படி வாழ்க்கை வாழ்கிறார்? ஒரு விலங்கு மாதிரி, ஒரு குரங்கு மாதிரி. அவங்களுடைய உடலுக்கு நம்முடைய உடலுக்கு எந்த விதமான வித்தியாசமும் டிஃப்ரென்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தால் மனித பிறவிக்கு எந்த விதமான நியாயம் செய்கிறவர்கள் நாம. இந்த உடலுக்குள்ள எந்த விதமான உணவு நீங்கள் கொடுக்கிறீர்களோ அந்த விதமாக மட்டுமே வேலை செய்யும். அதற்காக உணவு பழக்கங்கள் என்பது மிக்க மிக்க முக்கியமானது. கண்டது எல்லாமே சாப்பிடக்கூடாது, தேவையில்லாத எல்லாமே பார்க்கக்கூடாது, தேவையில்லாதது எல்லாமே பேசக்கூடாது. 10 வார்த்தையில் முடிக்க வேண்டியது ஒரு வார்த்தையில் முடிக்கணும். இந்த விதமான விஷயங்கள் எல்லாமே மனிதர்களுக்கு மட்டுமே இருக்குது.